guys, welcome to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் ரிவ்யூக்காக வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதாங்க 5.1 ஆம்ப்ளிஃபையர் ஓல்ட் மாடல். இது எப்படி இன்சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க फ्रेंड्स, உள்ள எப்படி இருக்குன்னு கழட்டி பார்த்துடலாம். இங்க பாருங்க फ्रेंड्स, பின்னாடி ஃபேன், 5 ஸ்பீக்கர் சாக்கெட், ஆர்சி சாக்கெட்லாம் இருக்கு. கழட்டிக்கலாம். உள்ள பாருங்க फ्रेंड्स, ட்ரான்ஸ்ஃபார்மர் 12012 சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஆடியோ போர்டு. ஃபேன் ஒயர்லாம் கட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீக்கர் 5 ஸ்பீக்கருக்கு வந்து 2030 ஐசியும், சப்வூஃபருக்கு வந்து STK 4392 ஐசியும் போட்டிருக்காங்க. இப்போ இதை செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்மர் 12012 தான் போட்டிருக்காங்க, 5 ஆம்ப்ஸு. அதனால் இதில் எஃபெக்டே இருக்காது. இதில் 24024 ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டால் தான் எஃபெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்ப்போம். ஃபேன் ஒயர்லாம் கட்டாக இருக்குது. எல்லாம் கனெக்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக கொடுத்துடலாம் சிம்பிளாக. ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பண்ணியாச்சு. ஆன்லாம் ஆகுது. இதெல்லாம் கண்ட்ரோல்லாம் வித்தியாசமாக இருக்குது. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. உள்ள கொஞ்சம் வேறு ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 5.9 அவுட்புட் வருது. அது எதுக்கு பேஸ் டபுள் போர்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. இதில் வந்து பேஸ் டபுள் போர்டு இல்லை, அதனால் வச்சுருக்காங்க. கெப்பாசிட்டர் வந்து 25 வோல்ட்டு கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் எஃபெக்டே இருக்காது. இப்போ ஸ்பீக்கர் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து ஒரு சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டில் கனெக்ட் பண்ண ஸ்பீக்கர் கனெக்ஷன் சவுண்டு கேட்குது. கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். இப்போ ப்ளூடூத்தில் இருக்குது. சாட் ஆன் பண்ணியாச்சு. பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். ஒர்க் ஆகுதான்னு செக். சவுண்டு நல்லாவே. ஒன் சைடு பாடுது, ஃப்ரண்ட் லெஃப்ட் பாடுது. இப்போ அடுத்தது ரைட் சைடு பார்த்துடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்கெட்டில் கொடுத்துருந்தோம். இப்போ லெஃப்ட் சைடில் ரைட் சைடு கொடுத்துக்கலாம். கனெக்ஷன் சரியாக ஃபிட் ஆகுது. லெஃப்ட் சைடும் ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடும் நல்லா பாடுது. இப்போ ரியர் பார்த்துக்கலாம். பின்னாடி பக்கம் பேக் சைடு சரவுண்டு. சரவுண்டு லெஃப்ட் சைடே நல்லா இருக்குது. இப்போ ரைட் சைடு பார்த்துடலாம். கஸ்டமர் சொல்லக்குள்ளேயே குடுக்குள்ளேயே ஒன் சைடு மட்டும் தான் கேட்கல அப்படின்னு கொடுத்துருந்தாரு. அது எதுன்னு செக் பண்ணிடலாம். சென்டர் போட்டுக்கலாம். சென்டர் போட்டு பார்ப்போம். கஸ்டமர் என்ன சொன்னார்னா, சென்டர் மட்டும் தான் நல்லா ஒர்க் ஆகலான்னு சொன்னார். ஆனால் இதுவும் ஒர்க் ஆகுது. சவுண்டு கம்மியாக வருதுன்னு நினச்சாரு சொன்னார். ஆனால் இது நல்லா தான் இருக்கு. ட்ரான்ஸ்ஃபார்மர் 12012 5 ஆம்ப்ஸ் போடுறதுனால சவுண்டு கூட்டினா பேஸு கூட்டினா ஸ்பீக்கர் கொஞ்சம் இறையுது. அடுத்த தடவை 24024 6 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது, அதை போட்டுக்கலாம். இதுதான் ஃபால்ட்டுன்னு சொன்னார் இந்த சைடு ஐசி. ஆனால் அது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ சப்வூஃபர் செக் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் நல்லா தான் இருக்குது. ஏன்னு தரேன் ஃப்ரெண்ட்ஸ், சப்வூஃபர் கொஞ்சம் சவுண்டு நல்லா இருக்கு, கரெக்டாக வருது. இப்போ இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 5 ஸ்பீக்கர் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம்.
இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன், சரௌண்டில் இது சென்டரில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட் நல்லா இருக்குது. இப்போ சரௌண்ட் கொடுத்து பார்ப்போம். இது சென்டரு. நல்லா இருக்குது. இப்போ 5 ஸ்பீக்கர் இல்லை, நம்மக்கிட்ட இன்னும் 3 ஸ்பீக்கர் இருக்குது, அதை கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எல்லா ஐசிலையும் இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 4 ohms தான் எல்லா ஸ்பீக்கர் கொடுக்க முடியும். என்கிட்ட சப்வூஃபர் வந்து 8 ohms தான் இருக்குது. இதை கொடுத்து பார்ப்போம். 6 inch சப்வூஃபர், ஹோம் தியேட்டர் வருது. நல்ல குவாலிட்டியாக ஹெவி மேக்னெட், டபுள் மேக்னெட் போடுறது. சப்வூஃபர் இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ இன்னொரு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிற 4 ஸ்பீக்கர் இருக்குது, 5 ஸ்பீக்கர் இருக்குது, அது கொடுத்தாச்சு. சப்வூஃபர் ஒன்று. இதில் வந்து இன்னொரு ஸ்பீக்கர் நம்மக்கிட்ட இல்லை, இப்போதைக்கு இது மட்டும் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்பீக்கர் மட்டும் ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு. இப்போ வந்து அடுத்தது வந்து சரௌண்டு. சரௌண்ட் இதுவும் சரௌண்டு. இது லெஃப்ட், இது ரைட்டு. அது வந்து சென்டர் பார்த்துக்கலாம். இப்போ சப்வூஃபர் பார்த்துக்கலாம். எல்லாமே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர் கொடுக்கல ஏதாவது ஸ்பீக்கர் லைன் மாற்றி எது கொடுத்துருப்பாரு, அதனால் ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஃபேன் மட்டும் ஒர்க் ஆகல, ஃபேன் வந்து வேறு மாற்றிடலாம். இப்போ ஃபுல் ஸ்பீக்கரும் கொடுத்து ஒரு சவுண்ட் செக்கிங் பார்த்துடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு சவுண்ட் செக் பார்த்துடலாம். இப்போ ஒரு சவுண்ட் செக் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் மட்டும் போடுறேன். சப்பு பாடுது. இப்போ சென்ட்ரு. Okay friends, thank you friends. Welcome to our channel.